சுவாமியோட மாபெரும் கருணை. இன்று ஜூலை முதல் நாள் நம்ம ஆதி அருணாச்சலம் அப்பாவுக்கு நீங்க வந்து குடமுழுக்கு, அதுக்காக நம்ம திருவண்ணாமலை திருவாசகத்தேட்டர் ஐயாவை வந்து அடியார்களை வர வச்சு விண்ணப்பத்துக்காக நம்ம அழைச்சிருக்கார். பின்னால் நாளிலே நம்ம அடியார்கள் ஆண்டியர்கள் பின்னணியோட எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் மணிவாசகரோட எல்லையில அவரோட தலத்துல அவர் அருளிய திருவம்பானை அப்படின்ற அந்த தலத்துல அந்த சேத்திரத்துல நமக்கு இந்த நாள்ல ஒரு பொன்னான நாள், மாணவனுக்கான முழு அருளாசியோட இந்த நாள் வந்து நமக்கு ஜூலை முதல் நாள்ல நமக்கு இந்த அருளாசி. இங்க பாத்தீங்கன்னா நிறைய அடியார்களும் வந்திருக்காங்க. அவங்களும் நம்ம திருவண்ணாமலை திருப்பதி அடியார்கள் சார்பாக இருக்கும். நம்மளோட ஒரே ஒரு உறுதிமொழி என்னன்னா, திருவாசக முற்றும் எழுதும் இந்த ஞான வேள்வி வந்து சிறப்பான முறையில் நடக்க, எல்லாருக்கும் இந்த 16 செல்வங்களும் கிடைக்க, அந்த ஆரோக்கியம் கிடைக்க இந்நாளே இறைவன் நமக்கு வந்து அந்த விண்ணப்பத்துக்காக நமக்கு வரவேற்கிறார். இந்த உலக நன்மைக்காக தான் இந்த பிரார்த்தனை இன்னைக்கு வந்து மணிவாசகர் பெருமான் இந்த திருவாசக பட்டை இந்த குருநாதர் ஓடி கேட்க எனக்கு ஆவலாகிறார். இப்போ நம்ம குருநாதர் திருவாசக பட்டை இதே அமர்ந்த நிலையில் ஓதுவார் நம்ம நேரம் போட்டு மறுபடியும் நமசிவாயம். நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? தமிழ்ல தானே பேசுறேன், அந்த மாதிரி தானே பேசுறேன். பேசுங்க பேசுங்க. திருச்சிற்றம்பலம். நமசிவாயம். எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையனுடைய கருணையோடு மணிவாசகர் தாயினுடைய தனிப்பெருமையினாலே நாங்கெல்லாம் இன்னைக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அவனுடைய திருத்தலத்துல அவனுடைய திருவடியில இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி வச்சிருக்கோம். பாருங்க, சொல்லி அனுப்பிச்சா கூட சில பேர் வருவாங்க, ஆனால் இன்னைக்கு இத்தனை பேரையும் அவங்க ஒன்று கூட்டி இருக்கிறாங்க. அதே மிகப்பெரிய கருணை. இந்த இடத்துல நம்ம எல்லாம் ஒன்று நம்ம வந்து இந்த அவனுடைய திருவடியில் இந்த திருவாசக 10 நம்ம முதல் வரி போகும்போது அடுத்த வரி நீங்கள் ஓதுனீங்கன்னா நிறைவு செய்யப்பட்ட பின் சிவசாமி நீங்கள் 12 திருமுறையை சிரத்தில் வச்சுக்கோங்க. நம்ம திருவாசக பிரதியை யாராவது எங்கடியார் யாராவது சரஸ்வதி அம்மா வந்து அந்த திருவாசக 10 பிரதியை சிரத்தில் அப்படியே நம்ம நமசிவாய மந்திரம் எல்லாருமே நம்ம சொல்லிக்கிட்டே, நான் சொல்றது எல்லாத்துக்கும் கேக்குதா? 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 நம்ம திருவாசக 10 ஓதி முடிச்சுட்டு எல்லாருமே கும்பலா திருமுறையை நம்ம சிவாசாமி சிரத்தில் வைக்க, திருவாசக 10 பிரதியை நம்ம சரஸ்வதி அம்மா சிரத்தில் வைக்க, அனைவரும் ஒன்று கூடி நமசிவாய மந்திரம் சொல்லிக்கிட்டே போய் ஆலயத்துக்குள்ள போய் ஒரு வலம் வந்து யாரும் தயவு செய்து அங்கங்க நின்று வேடிக்கை பார்த்து 10 நிமிஷத்தை லேட் பண்ணாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்படி யாராவது நீங்க பார்க்கணும்னா கோயிலே இருந்துருங்க. யார் வந்தாலும் வரலனாலும் கோயிலில் ஒரு வலம் வந்து அடியார்களோடு அப்படியே நம்ம மீண்டும் வலம் வந்து வெளியே வந்து நம்ம கொஞ்சம் அம்மா வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய ஆசிரமம் அங்கே இருக்கு. நம்ம அங்கே போய் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம எல்லாருமே ஆட்டோலாம் வர சொல்லிங்கன்னா அங்கேருந்து நம்ம எல்லாருமே விடைபெறலாம். செய்யலாமா எல்லாரும்? அதனால யாரும் அங்கே கோயில் உள்ள போய் தனித்துவமா நீங்க போய் நான் பின்னாடி வரேன், நான் அப்புறமா வரேன், இப்பதான் வந்தேன், இதெல்லாம் எதுவுமே என்ன பண்ணாது. பெண்களுக்கு சிறப்பு அவ்வளோதான் அதிகமாக